மேற்கு வங்கம் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கல்லூரி வளாகத்தில் ஆண் நண்பருடன் இருந்த மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சக மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணின் நிலை என்னவாக இருக்கிறது? காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? மேலும் கல்லூரி நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த துர்காபூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஐக்யூ என்று சொல்லப்படுகின்ற தனியாருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒடிசா மாநிலம் ஜலேஸ்வர் பகுதியை சார்ந்த மாணவி ஒருவர் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்திருக்கிறார். இவர் நேற்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் தன்னுடைய ஆண் நண்பருடன் வெளியே உணவு அருந்துவதற்காக கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அப்போது இவர்கள் இருவரை பின்தொடர்ந்து வந்த சில ஆண்கள் கும்பல் இவர்கள் குறித்து சில அவதூறான கமெண்ட்களை கொடுத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த பெண்ணுடன் வந்த ஆண் நண்பரை அந்த கும்பல் அடித்து விரட்டியதோடு இந்த பெண்ணை கல்லூரி வளாகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு சென்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். மேலும் அந்த பெண் வைத்திருந்த செல்போனையும் பறித்து தூக்கி எறிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த பெண்ணுடன் சென்ற மற்றொரு மாணவர் உடனடியாக விடுதிக்கு சென்று இதர ஆண் மாணவர்களை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று பார்த்தபோது அந்த பெண் படுகாயமடைந்த நிலையில் கிடந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பெண்ணினுடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரியும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையும் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி வளாகத்தில் மருத்துவ மாணவர்கள் சிலர் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்புக்கு ஆளான பெண்ணினுடைய தந்தை இங்கு எங்களுடைய பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் உடல்நலம் தேறிய பிறகு நாங்கள் அவரை எங்களுடைய ஊருக்கே அழைத்து சென்று விடுவோம் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்ணின் தந்தை அளித்துள்ள புகாரில் அதே கல்லூரியில் பயிலக்கூடிய வாசிம் அலி என்கிற ஒரு நபரை அவர் குறிப்பிட்டு புகார் தெரிவித்திருக்கிறார். வாசிம் அலி மற்றும் அவருடன் இருந்த சில ஆண் நண்பர்கள் தான் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரை காவல்துறையினர் பிடித்து சென்று விசாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் என்னும் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்த பெண் ஒருவர் அந்த வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்தது பெரும் பூதாகரமாக வெடித்தது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மீண்டும் அங்கு ஒரு பெண் மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.